அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ரேஷன் கடை நேர்காணலுக்காக இன்டர்வியூ டேட் என்ன, நேர்காணல் தேதி என்ன, அதே மாதிரி 40+, ஓகேங்களா, 40 to ஒரு 50 கேள்விக்கான ஆன்சரும் கேள்வியும் மற்றும் ஆன்சரோட நான் சொல்ல போகிறேன். இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் மற்றும் ஆன்சரோட, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அதோட பிடிஎஃபாகவும் நான் சென்ட் பண்ண போகிறேன். எல்லாருமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அந்த பிடிஎஃபை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆல் டிக்கெட், ஓகேங்களா, இந்த ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது, அதே மாதிரி அந்த ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூஸ்க்காக பயன்படுது, அதே மாதிரி அந்த ஆல் டிக்கெட் வந்து என்னென்ன இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்எஸும் மெயிலும் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்திருக்குது, செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வந்திருக்குதா, இல்லை அப்ளை பண்ண எல்லாருக்குமே இந்த எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வந்திருக்குதா, இல்லை செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் இந்த எஸ்எம்எஸ் மெயில் வந்து அனுப்பி இவங்க மட்டும் இந்த இடத்துக்கு வாங்க, இந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்கிறாங்களா அப்படின்றத கொண்டு எல்லாமே நம்ம வந்து 1 by 1 தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, இம்பார்ட்டண்டான வீடியோ. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்க, அதில் பேட் கமெண்ட்ஸும் நிறைய வருது. நீங்கள் இதில் வந்து நீங்கள் போடுறது எந்த யூஸுமே கிடையாது. ஒரு சில பேர் அப்படி சொல்கிறீங்க, ஒரு சில பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, இன்டர்வியூக்கு நான் எப்படி போகணுன்னே தெரியல, என்ன கேள்வி கேட்பாங்கன்னே தெரியாமல் இருந்தேன், ஆனால் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல என்ன தெளிவாக சொல்லிக்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே குறை சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து எப்போவுமே மைண்ட் பண்ணிக்க போகிறதில்ல. யார் ஒருத்தர் நமக்கு அவங்க வந்து பாசிட்டிவாக கமெண்ட் போடுறாங்களோ அவங்களுக்காக வேண்டி தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப வீடியோஸ் நம்ம போடுவோம். அவங்களுக்காக வேண்டி திரும்ப நம்ம வந்து இன்டர்வியூ எப்படி போடுறது, எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, என்னென்ன கேள்வி கேட்பாங்க, என்னென்ன முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது, ஆல் டிக்கெட், இந்த மாதிரி முக்கியமான விஷயம் நம்ம போட்டுட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்காக நம்ம வந்து என்றைக்குமே ஒரி பண்ணிக்க வேண்டாம், ஓகேங்களா. ஸோ ஓகே, இது எல்லாமே தான் தெளிவாக நம்ம வந்து துல்லியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமது யூடியூப் சேனலுக்கு, கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே உள்ள பெல் பட்டனை ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் நீங்கள் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு, கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக முக்கியம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நீங்கள் வந்து லைக் கொடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த நேர்காணலுக்கான டேட், ஓகேங்களா. இந்த ரேஷன் கடை இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே ரேஷன் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணட்டும். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எல்லாருமே 7ஆம் தேதியாக க்ளோஸ் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ வந்து அதுக்கான நேர்காணல் எப்போ நடக்க போகுது, இன்டர்வியூ எப்படி இருக்க போகுது, அது என்னென்ன கேள்வி கேட்பாங்க, எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு நேர்காணலுக்கான தேதி வந்து அறிவிச்சிருந்தாங்க 16ஆம் தேதி. அதாவது பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஃபஸ்ட்டில் ஒரு 15ஆம் தேதி ஒன்று சொல்லியிருந்தாங்க. இது வந்து அஃபிஷியல் கிடையாது, ஓகேங்களா. நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இது இந்த ரேஷன் கடை சம்மந்தமாக ஒரு அரசு துறைக்கு வந்து கால் பண்ணி விசாரிக்கும் போது தான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து 15லேருந்து 20க்குள்ளே வரலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 25ஆம் தேதி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ வரக்கூடிய 25ஆம் தேதி ரேஷன் வேலைக்கான நேர்காணல் நடக்கப் போவது அது உறுதியாகிவிட்டது. ஸோ அதனால் எல்லாருமே இந்த ரேஷன் கடை வேலைக்கு அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அந்த ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல தெளிவாங்க இருக்கா. ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர், அதாவது கீழே வந்து சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் 2 போஸ்டிங் வந்து க்ளோஸ்டுன்னு இருக்கா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் அப்படின்னு வரும். அந்த ஓப்பன் அப்படின்னு கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்து தான் வெரிஃபை பண்ணி தான் அப்ளை பண்ணியிருப்போம். அந்த மொபைல் நம்பருக்கு நார்மல் மெசேஜோ இல்லை மெயிலுக்கோ வந்து மெயில் அனுப்பியிருப்பாங்க. யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மெசேஜ் டெலீட் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க. அதுக்கான சொல்யூஷனுமே அடுத்தடுத்து நான் அப்டேட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மெயினாக வந்து இந்த ஆல் டிக்கெட் வந்து இப்படி தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். நீங்கள் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எஸ்எம்எஸும் மெயிலும் வந்துடும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் அண்ட் மெயிலும் வந்து பார்த்திங்கனாக்கா செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் வராது, அப்ளை பண்ணியிருக்கிற அனைவருக்குமே எஸ்எம்எஸ் மெயில் வந்துடும், ஓகேங்களா. உங்களை எங்கே ஃபில்டர் பண்ணுவாங்க, உங்களை எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருமே எஸ்எம்எஸ் மெயில் போட்டு உங்களை வந்து இன்டர்வியூக்கு வர சொல்லிடுவாங்க, ஓகேங்களா. இப்போ ஒரு 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கேன்னா 5 லட்சம் பேருக்குமே ஒவ்வொரு பேட்சாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து பிரித்து வந்து வர சொல்லிடுவாங்க இன்டர்வியூக்கு. இன்டர்வியூக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து
போனதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு உங்களை 5 பேராக கூப்பிட்டு உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள்கிட்ட இருக்க அஃபிஷியல் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ, ஐடென்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி இருந்ததுன்னா டிசி ஜெராக்ஸ், ஒரிஜினல் இருந்ததுன்னா ஒரிஜினல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வருமானச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், உங்களுடைய ஜாதி சான்றிதழ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பிறப்பிடச் சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் எதுவாக இருந்தாலும் டைப்பிங் சர்டிஃபிகேட்டு, டைப்பிஸ்ட் முடிச்சிருந்தீங்கன்னா அது சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் கொண்டு போகலாம். இது எல்லாமே நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தான் கொண்டு போகிறீங்களோ அது எல்லாமே 4 செட்டு ஜெராக்ஸோடு போயிருங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும். ஃபோட்டோ வந்து 4 ஃபோட்டோ 5 ஃபோட்டோ கொண்டு போவாங்க. கண்டிப்பாக அவங்களே 2 ஃபோட்டோ வாங்கிடுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக 2 ஃபோட்டோ கொண்டு போவாங்க. ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது இதுதான் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போனதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் முடிச்சுட்டு உங்கள் ஒரு சீல் பண்ணி வந்து ஒரு நம்பர் போட்டு கொடுப்பாங்க. ஒரு எந்த நீங்கள் பூத்தில் போய்ட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூக்கு போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கன்றதை நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்லாம் எப்படி கேட்பாங்க, ரேஷன் கடை வேலை சம்மந்தமாக எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, சிம்பிளான கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்றதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த ரேஷன் கடை சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக ரேஷன் கடை சம்மந்தமாக தான் அதிகப்படியான கேள்வி கேட்குறாங்க. ஜென்ரல் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியான கேள்வி தான். ஓகேங்களா? ஜென்ரல் நாலேஜ் வந்து மேலோட்டமாக தான் கேட்குறாங்க. ஸோ மேலோட்டம்னா இந்த தமிழகத்தின் தற்போதைய குடியரசுத் தலைவர் யார், தற்போதைய தமிழகத்தின் ஆளுநர் யார், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து தற்போதைய துணை முதல்வர் யார், தற்போதைய தமிழகத்தின் முதலமைச்சர் யார், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலோட்டமான கேள்விகள் தான் அதிகப்படியாக கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரேஷன் கடை சம்மந்தமாக தான். ஓகேங்களா? இந்த ரேஷன் கடைகள் என்னென்ன பொருட்கள்லாம் போடுறாங்க, ஸோ அதே மாதிரி வந்து என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் கொடுக்குறாங்க, என்னென்ன விதமான கார்டு டைப் இருக்குது. கார்டுனா இந்த ஒரு சில பேருக்கு வந்து தெரியும், இந்த பிஹெச்ஹெச் கார்டு, என்பிஹெச்ஹெச் கார்டு, என்பிஹெச்எஸ், என்சி கார்டு, ஒரு 5 விதமான கார்டு டைப் இருக்குது. அந்த 5 விதமான கார்டு டைப்லாம் என்னென்ன, அதோட பயன்கள்லாம் என்னென்ன கார்டு எதுக்கு பயன்படுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து இந்த ரேஷன் கடை வந்து எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது. ஸோ இந்த ரேஷன் கடைகளில் ஒரு மிஷின் வந்து ஸ்கேன் பண்ணுற மிஷின் இப்போலாம் வந்துருச்சு இல்லையா? ஸோ அந்த ஸ்கேன் பண்ணுற மிஷினோட பேர் என்ன, ஸோ இந்த நீங்கள் அரிசி வாங்குகிற ரேஷன் கடையோட பேர் என்ன, அது எந்த மாவட்டத்தில் இருக்குது, எந்த தாலுக்காவில் இருக்குது, ஸோ உங்கள் மாவட்டத்தில் எத்தனை தாலுக்கா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் வந்து ஒவ்வொரு பொருளோட விலை என்ன, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அதிகப்படியான கேட்குறாங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 40லேருந்து ஒரு 50 கொஷின் வந்து பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கிறோம். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எல்லோரும் கேட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மக்களே. ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம வந்து தொடர்ந்து போட்டிருக்கோம். தொடர்ந்து நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கிறேன், அதில் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதான் அப்டேட்டு. ஒன்ஸ் அகேன் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இந்த மாதிரி முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, வெல்கம்.